மத்த தொகுதியில திமுக தோத்துட்டாங்க ஓகே. ஆனா கொளத்தூர் தொகுதியிலேயே அவங்க தோத்ததுதான் அதிசயமா இருக்கு. அவருதான் இந்த தொகுதி தான் அவரது தான். அது எப்படி மாத்திட்டாங்கன்னு தெரியல. இப்போ இந்த தொகுதியில ஸ்பெஷலா இது மாதிரி பண்ணிருப்பாங்கல்ல அவங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ. எப்பவுமே இந்த தொகுதிக்கு நல்லா தான் பண்ணுவார். ரொம்ப அந்த அம்மா ஆட்சியில கூட இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்து பண்ணுவார். மழையில கூட வந்திருக்காரு. அவ்வளவு தண்ணியில கூட அந்த ஏரி எல்லாம் இது பண்ணிட்டேன் நம்ம புயல் ஏரி அப்பெல்லாம் கூட வந்திருக்காரு, செஞ்சிருக்காரு இறங்கி. அது மக்களுக்கு என்னவோ தெரியல, திடீர்னு இப்படி மாதிரி இது பண்ணி விட்டாங்க. இது ஏத்துக்க முடியாத ஒரு இதுதான். விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இது வந்து இருக்கிறதுலயே கூட்டணி கட்சிகளோட இவர் தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பழகணவங்க கிட்ட வந்து இவங்களை பத்தி எப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். இவர் இப்போ வந்திருக்காரு. இவர் சினிமால தான் தூரமா இருந்துதான் நம்ம பார்த்துருக்கோம். கிட்ட இருந்து எதுவுமே தெரியாது. இனிமே தான் தெரியும். ஆட்சிக்கு வந்திருக்காருல்ல, வந்து அவரோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தானே ரிசல்ட். திடீர்னு மக்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்ல. எல்லாமே அதிகாரம் மக்கள் கிட்ட தானே இருக்கு. நல்லது பண்ணாருன்னா ஓகே, கெட்டது பண்றாருன்னா அதையும் எதிர்த்து நம்ம மக்கள் சும்மாவா பார்க்கதான் கேன மாதிரி இருப்பாங்க. சேர்ந்தெல்லாம் வச்சு செய்யறாங்கல்ல, அதனால பார்ப்போம்.